ஹலோ மக்களே! நம்ம இன்றைக்கி கவர்மெண்ட்டில் கொடுத்துனுக்கிற லேப்டாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேக்கை பார்க்கலாம். பேக் வந்து குவாலிட்டி ஓகே தான். சரி, அது ஓரமாக வச்சிடலாம். மெயினான லேப்டாப் வந்துடலாம். லேப்டாப் ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? ஆல்ரெடி லேப்டாப் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு சொல்லிவிட்டு சார்ஜ் போட்டு வச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பன் பண்ணதும் உள்ள ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது ஓரமாக வச்சிடறோம். நெக்ஸ்ட்டு வந்து அடாப்டர் கொடுத்துருக்குறாங்க. சார்ஜர் அடாப்டர் 65 வாட்ஸு. இது ஓரமாக வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது. ஓப்பன் பண்ணால் உள்ள லேப்டாப் இருக்குது. பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் வந்து 28,661 rupees இன்க்ளூடிங் ஆல் டேக்ஸஸ்ன்னு போட்டுருக்குங்க. லேப்டாப் வெளியே எடுத்துடலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? லேப்டாப் மேலே போட்டிருக்க கவர் பார்க்கவே சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோ நம்ம லேப்டாப் வந்துடுச்சு. எந்த பிராண்ட்னு பார்த்தீங்கன்னா டெல் லேப்டாப் தான் நமக்கு வந்திருக்கு. மொத்தம் 3 லேப்டாப் கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. ஹெச்பி, ஏசர், டெல். அதில் டெல் தான் பார்க்க இருக்கிறதுலே ப்ரீமியமாக இருக்குது. இதுதாங்க டெல் லேப்டாப் கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்கிறது 2026. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர் ஃபோட்டோ இருக்குது. இந்த பக்கம் ஸ்டாலின் அவர் சிஎம் ஃபோட்டோ இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சார்ஜரோட பாயிண்ட் இருக்குது. அப்புறமா வந்து HDMI போர்ட் இருக்குது. ஒரு டைப் ஏ போர்ட்டு, ஒரு டைப் சி போர்ட்டு இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. ஒரு டைப் ஏ போர்ட் ஒன்று இருக்குது. ஒன்று SD கார்டு போர்ட் ஒன்று இருக்குது. லேப்டாப் ஓப்பன் பண்ணதும் உள்ளே ஒரு பேப்பர் வச்சுருக்காங்க. அதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போது லேப்டாப் ஆன் பண்ணலாம். பவர் ஸ்விட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம். தமிழ்நாடு லோகோ வந்துருச்சு. இப்போது இதில் வந்து லினக்ஸ் இருக்குது, விண்டோஸ் இருக்குது. நம்ம விண்டோஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். எல்காட்டுன்னு வருது. வெல்கம். ஓப்பன் பண்ணதும் திருவள்ளுவரோட ஸ்டாச்சு இருக்குது. இந்த பக்கம் ஸ்டாலின் சாரோட ஃபோட்டோ இருக்குது. இப்போ இந்த பட்டன்ஸ்லாம் பார்க்கலாம், குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. டச் ரெஸ்பான்ஸ், அந்த பட்டனோட ட்ராவல் எல்லாம் நல்லாயிருக்கு. மவுஸ் பேடும் சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் சாரோட லோகோ இருக்குது. இப்போ லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாங்களா? செட்டிங்ஸ் போயிட்டு செட்டிங்ஸில் சிஸ்டம் போயிடுங்க. சிஸ்டம் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ரைட் சைடு ஃபுல்லாக பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரோல் பண்ணதும் அபோட்டுன்னு இருக்கும். அபோட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் பாருங்கள், ஸ்டோரேஜ் 238 GB இருக்குது. கிராஃபிக்ஸ் கார்டு வந்து AMDயோட Radeon TM கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. 486 MB இது. அப்புறமா வந்து ரேம் வந்து 8 GB ரேம் இருக்குங்க. ஸ்பீடு வந்து 5500 MT/s. ப்ராசஸர் வந்து AMD Ryzen 3 7320Uங்க. இது வந்து விண்டோஸ் 11 ஹோம் மேலே ரன் ஆகுதுங்க. இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வச்சு ஹெவியரான கேம் ப்ளே பண்ண முடியாதுங்க. ஓரளவுக்கு லைட்டரான கேம் ப்ளே பண்ணலாம். இதிலே GTAலாம் ப்ளே பண்ண முடியும். பட் ஆனால் 45 to 50 FPS வரைக்கும் கிடைக்குங்க. இது வந்து ஸ்டடி ரிலேட்டடுக்காக கொடுத்ததுனால ஸ்டடி பர்பஸ்க்கு இது சூப்பரான லேப்டாப்புங்க. கவர்மெண்ட் கொடுத்துங்கிற 3 பிராண்ட் லேப்டாப்லேயும் இந்த டெல் லேப்டாப் தாங்க 144 Hz வரைக்கும் டிஸ்பிளே சப்போர்ட் ஆகும். பட் ஆனால் இப்போதைக்கு 120 Hz வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்க்க சூப்பராக இருக்குங்க. குவாலிட்டி IPS டிஸ்பிளேன்னு சொன்னாங்க. இருக்கிறதுலே 3 லேப்டாப்பில் இந்த டெல் லேப்டாப் தாங்க டிஸ்பிளே சூப்பராக இருக்குது. சைஸும் பெருசு தான். பார்க்க நல்லா ப்ரீமியமாக இருக்குங்க. உங்களுக்கு எந்த லேப்டாப் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.